ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? எல்லாேருக்கும் நியூ இயர் எப்படி போச்சு? நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹெல்த் டிப்ஸில் நாம் ஒரு சூப்பரான ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 7 days நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொப்பை குறையிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்மில் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லி நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸில் குடிக்க போகிறீங்களோ அந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கூடுமானம் மட்டும் இதை மாதிரி கொஞ்சம் பெரிய கிளாஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நிறைய குடித்தா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது. ரொம்ப சின்ன கிளாஸ்லாம் எடுத்துக்காதீங்க. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அதே ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்துடுங்க. இப்போ சோம்பு ஜீரகம் இது போட்டதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். நல்லா முழுசாக இது மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதையும் அதில் போட்டுருங்க. அடுத்ததாக இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்மளுடைய வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். கொத்தமல்லி இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இலைகளாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொத்தமல்லி விதை இருக்கும் இல்லைங்களா, தனியா விதை, அதை 1 ஸ்பூன் அளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க. முழுசாக எடுத்துக்க வேண்டாம். லைட்டாக அப்படி நுணுக்குன மாதிரி அப்படி எடுத்துக்கோங்க. இந்த உரலில் போட்டு நுணுக்கி அப்படி எடுத்துக்கோங்க. கூடுமானம் மட்டும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொத்தமல்லி இலை கிடச்சா அதை போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த இலையில் இருக்கிறது, அந்த ஜீரகம், சோம்பு, ஏலக்காயில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கணும். பார்த்திங்கன்னா ஏலக்காவே பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா ஜூஸ்லாம் இறங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் நாம் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஆறணுன்னா மீடியமான ஒரு பதத்தில் இருக்கணும். வெதன்ற பதத்தில் இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப கொதிக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நாம் ஒரு கிளாஸில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் அந்த கிளாஸில் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்கணும். ரொம்பவும் ஆறிடக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு லைட்டாக கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ வீடியோக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வெதன்னு இருக்கிற பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நாம் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்படியேவும் குடிக்கலாம். இப்படியே 2 கல்லுப்பை போட்டுட்டு அப்படியே குடிக்கலாம். லெமன் ஜூஸ் உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னு நினைக்க பட்சத்தில் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கட்டாயம் கிடையாது. இப்போ இது கூட உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நான் தேன் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இல்லை எனக்கு தேன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் முன்னையே சொன்ன மாதிரி லெமன் ஜூஸோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கல்லுப்பு சேர்த்துட்டு நீங்கள் குடிக்கலாம். கல்லுப்பு சேர்த்து குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரிங்க்கு. இப்போ லெமன் ஜூஸ், ஹனி சேர்த்தாச்சு. இப்போ நம்மளுடைய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 7 நாள்லேயே நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். உங்களுடைய அடி வயிற்றில் இருக்கிற அந்த கொழுப்பை எல்லாம் கரைச்சி எடுக்கும். இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எப்போ குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்க முடியும்னா குடிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். அப்படியும் முடியலன்னா நீங்கள் நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 7 நாள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.